சிவகார்த்திகேயன், அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். அதாவது அஜித் அவர்கள் இப்ப வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை நடித்து முடித்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படம் இந்த வருடம் அக்டோபர் மாதம் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து அஃபிஷியலா போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது இந்த அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரம்மாண்டமா உலகம் முழுவதும் வெளியாகும் அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால அஜித் ரசிகர்கள் செம கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட போட்டி போட இன்னொரு திரைப்படம் வந்து வெளியாக போகிறதாம். அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ வந்து அமரன் திரைப்படத்தை நடித்து முடித்து SK23 திரைப்படத்தில் நடித்து கொண்டு இருக்காங்க. அமரன் திரைப்படம் வந்து ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்து விட்டார்கள். அதைத் தொடர்ந்து SK23 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் மாதத்தோட முடிவுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. SK23 ஷூட்டிங் முடிவடைந்து விட்டால் அஃபிஷியலாக ரிலீஸ் டேட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ SK23 திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது. அதனால அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படம் சிவகார்த்திகேயன் அவர்களோட SK23 வந்து ஒரே நாள் வந்து மோதிக்கொள்ள வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்தால் யார் வந்து விமர்சனம் ரீதியாக வெற்றி பெறுவாங்க? ஏன்னா வந்து வசூல் ரீதியாக வந்து ஆப்வியஸாக வந்து அஜித் அவர்கள் தான் வின் பண்ணுவாங்க. ஸோ விமர்சனம் ரீதியாக சிவகார்த்திகேயன் இல்லை அஜித்தா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?